Hi friends, 10th NCERT Max exercise 5.1ல second questionல நமக்கு 5 subdivisions sum கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு subdivisionஆ பார்த்துட்டே வரலாம். Write first 4 terms of the AP when the first term A and the common difference D are given as follows அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மும் நமக்கு காமன் டிஃப்ரென்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஏபி ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஏபியோட ஜென்ரல் ஃபார்ம் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2D கமா ஏ பிளஸ் 3D. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது வந்து ஃபோர்த் டேர்ம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 4 டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ நமக்கு அப்படியே இருக்கும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் ஏ பிளஸ் டி. அப்போ 10 பிளஸ் டிக்கு பதிலாக இன்னொரு 10. நெக்ஸ்ட் ஏக்கு பதிலாக 10 பிளஸ் 2 இன்டூ டிக்கு பதிலாக இன்னொரு 10. ஓகேவா? கமா நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம். ஸோ ஏக்கு பதிலாக 10 பிளஸ் 3 டிக்கு பதிலாக 10 அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஸோ இங்கே நமக்கு 4 டேர்ம்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதலாம். செகண்ட் டேர்ம் வந்து 10 பிளஸ் 10 நமக்கு 20 வந்துடும். ஸோ தேர்ட் டேர்ம் வந்து இந்த 10 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ 2 10s தான் நமக்கு 20 வந்துடும். ஸோ 10 பிளஸ் 20 நமக்கு 30 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் 10 பிளஸ் 3 இன்டூ 10. ஸோ 3 இன்டூ 10 நமக்கு 30. ஸோ அப்போ 10 பிளஸ் 30 வந்து நமக்கு 40 வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். 4 டேர்ம்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன்சர். செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ -2 கொடுத்துருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் டி ஈக்குவல் டு நமக்கு 0 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏபியோட காமன் ஃபார்ம் வந்து நமக்கு ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2D கமா ஏ பிளஸ் 3D. ஸோ அண்ட் செவன் இந்த மாதிரி நமக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏ. ஸோ ஏவோட வேல்யூ -2 அப்படி எழுதிக்கலாம். கமா நெக்ஸ்ட் ஏ பிளஸ் டி. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ -2 பிளஸ் டியோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ -2 பிளஸ் 2 இன்டூ டியோட வேல்யூ 0. கமா நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் ஏவோட வேல்யூ -2 பிளஸ் 3 இன்டூ டியோட வேல்யூ 0 அண்ட் ஸோ ஆன். இதே மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். நமக்கு இங்கே 4 டேர்ம்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க -2 நமக்கு அப்படியே வந்துடும். கமா நெக்ஸ்ட் -2ஓட 0 ஆட் பண்ணும்போது அகைன் நமக்கு -2 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் பாருங்க, இங்கே நமக்கு -2 இருக்கு பிளஸ் 2 இன்டூ 0 நமக்கு 0 தான் வரும். ஓகேவா? ஸோ -2 பிளஸ் 0 நமக்கு அகைன் -2 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் -2 பிளஸ் 3 இன்டூ 0. ஸோ 3 இன்டூ 0 நமக்கு 0 ஆயிடும். ஸோ -2 பிளஸ் 0 வந்து அகைன் நமக்கு -2வே வந்துடும் அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஏபி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் டி ஈக்குவல் டு -3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே நான் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எடுத்து எழுதியிருக்கேன். ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2D கமா ஏ பிளஸ் 3D அண்ட் ஸோ ஆன். இதோட வேல்யூ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு 4 டேர்ம்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 4 நம்ம அப்படியே எடுத்து எழுதலாம். ஸோ செகண்ட் டேர்ம் ஏ பிளஸ் டி. ஸோ அப்போ 4 பிளஸ் டிக்கு பதிலாக -3. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் ஏ பிளஸ் 2D. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக 4 பிளஸ் 2 டிக்கு பதிலாக -3. நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் ஏ பிளஸ் 3D. ஏக்கு பதிலாக 4 பிளஸ் 3 டிக்கு பதிலாக -3 அண்ட் ஸோ ஆன். இதே மாதிரி வேல்யூ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 4 கமா ஸோ இங்கே நமக்கு டிஃப்ரென்ஸ் சிம்பிளாக இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 - 3 வந்து நமக்கு 1 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் ஸோ 4 பிளஸ் 2 இன்டூ -3 வந்து நமக்கு -6 வந்துடும் இங்கே. ஸோ அப்போ ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -2 வந்துடும். நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் 4 பிளஸ் 3 இன்டூ -3. ஸோ 3 இன்டூ -3 வந்து நமக்கு -9 வந்துடும். ஸோ 4 பிளஸ் 4 -9 நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -5 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் 4 கமா 1 கமா -2 கமா -5. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ -1 கொடுத்துருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் டி ஈக்குவல் டு 1/2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் ஏபியோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எடுத்து எழுதியிருக்கேன். ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2D கமா ஏ பிளஸ் 3D அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? ஸோ இதில் நம்ம இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவோட வேல்யூ -1 நமக்கு அப்படியே வந்துடும். செகண்ட் டேர்ம் ஏ பிளஸ் டி. ஓகேவா? ஸோ அப்போ ஏக்கு பதிலாக -1 பிளஸ் டிக்கு பதிலாக 1/2. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் ஏ பிளஸ் 2D. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக -1 பிளஸ் 2 இன்டூ டிக்கு பதிலாக 1/2. நெக்ஸ்ட் ஃபோர்த் டேர்ம் ஏக்கு பதிலாக -1 பிளஸ் 3 இன்டூ டிக்கு பதிலாக 1/2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம அப்படியே எழுதலாம். ஸோ செகண்ட் டேர்ம் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா
2 நமக்கு வந்துடும் டினாமினேட்டரில். ஸோ இங்கே நமக்கு -2 + 1 வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம். ஸோ இந்த 2வும் இந்த 2வும் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ -1 + 1 நமக்கு இங்கே கிடைக்கும். ஃபோர்த்து டேர்ம் வந்து -1 + 3/2. ஸோ இந்த 3யை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3/2 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ -1 கமா ஸோ -2 + 1. ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -1 நியூமரேட்டரில் வந்துடும், டினாமினேட்டர் 2. ஸோ அப்போ செகண்ட் டேர்ம் வந்து -1/2 கிடச்சிருக்கு. ஸோ தேர்ட் டேர்ம் -1 + 1 நமக்கு இது 0 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் லாஸ்ட் ஃபோர்த் டேர்மை. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா கீழே டினாமினேட்டரில் 2 வந்துடும். ஸோ மேலே நியூமரேட்டரில் -2 + 3 வந்துடும். ஓகேவா? ஸோ அண்ட் ஸோ ஆன் இதே மாதிரி வேல்யூஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ப்ராப்பர் ஏபி வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் -1, செகண்ட் டேர்ம் -1/2, தேர்டு டேர்ம் 0, ஃபோர்த்து டேர்ம் -2 + 3 இருக்குது. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 1/2 வந்துடும். ஸோ இதான் வந்து ஏபி. இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷினில் ஃபிஃப்த் சப்டிஷன். ஃபஸ்ட்டு டேர்ம் ஏவோட வேல்யூ -1.25 கொடுத்துருக்காங்க. காமன் டிஃப்ரென்ஸ் டியோட வேல்யூ -0.25 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்யூஷனில் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் ஏ அப்படின்றது ஃபஸ்ட்டு டேர்ம், a + d அப்படின்றது செகண்ட் டேர்ம், a + 2d அப்படின்றது தேர்ட் டேர்ம், a + 3d அப்படின்றது ஃபோர்த் டேர்ம். ஓகேவா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் நான் இங்கே எடுத்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஏவோட வேல்யூ -1.25. ஓகேவா? ஸோ செகண்ட் டேர்ம் a + d. ஸோ அப்போ a அப்படின்றது -1.25 ப்ளஸ் டியோட வேல்யூ -0.25. ஓகேவா? ஸோ அப்போ சேம் சிம்பிளாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு -1.50 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் a + 2d. ஸோ ஏவோட வேல்யூ -1.25 ப்ளஸ் 2 இன்ட்டு டியோட வேல்யூ -0.25. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த -1.25 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த 2வையும் -0.25 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -0.50 வந்துடும். ஓகேவா? ஸோ சேம் சிம்பிள். ஸோ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு -1.75 வந்துடும். ஸோ இது தேர்ட் டேர்ம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டேர்ம் a + 3d. ஸோ ஏவோட வேல்யூ -1.25 ப்ளஸ் 3 இன்ட்டு டியோட வேல்யூ 0.25. நெக்ஸ்ட்டு ஸோ -1.25 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு -0.25 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -0.75 கிடைக்கும். ஓகேவா? ஸோ சேம் சிம்பிள் அகெயின் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு -2 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன் எடுத்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் -1.25, செகண்ட் டேர்ம் -1.50, தேர்ட் டேர்ம் -1.75, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டேர்ம் -2. ஸோ ஆன்சர் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதான் ஆன்சர்.